லாஸ்ட் வீக் இது சென்னையா இல்லை கொடைக்கானலான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு கிளைமேட் செம்ம சில்லுன்னு இருந்தது. அன்னைக்கு ஹெல்த் மிக்ஸ் மியூஸ்லி ஏபிசி மால்ட் எல்லாமே கம்பெனியில் ரெடி பண்ணி கொடுத்துட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். வந்து மகரிப் தொழுதுட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தேன். பசங்க பசிக்குதுமா ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்க கருப்பு கவுனி நூடுல்ஸ் வச்சு எக் நூடுல்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ் போட்டு உப்பு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறம் வடித்து வச்சுக்கோங்க. 6 முட்டை, வேக வச்ச நூடுல்ஸ், கேப்சிகம் எல்லாமே ரெடியாக வச்சுருந்தேன். எண்ணெய் ஊற்றி ஒரு 10 பல் பூண்டை நல்லா இடி உரலில் நச்சு அது போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பூண்டை ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். 2 வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். வெங்காயம் ஒரு முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கேப்சிகம் வந்து க்ரன்ச்சினஸ் இருக்கிற வரைக்கும் தான் வதக்கணும். ஒரு பாதி வதக்கினதுக்கப்புறம் முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டு மிளகாத்தூளோ கரம் மசாலாவோ எதுவுமே ஆட் பண்ணலை. அந்த பேக்கெட்டில் இருந்த மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா பொடி மாஸ் மாதிரி முட்டையை நல்லா கொத்தி விட்டுட்டு இந்த நூடுல்ஸை போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ப்ரான், சிக்கன் எல்லாமே போட்டு செய்யலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. கேரளாவில் கொடுக்கக்கூடிய அந்த பிங்க் வாட்டரை குடிச்சிட்டு அன்றைக்கி டே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இது பதிமுக நீர். இது குடித்தா ரொம்ப டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.